மாதாஜி உங்களுக்கு நிறைய இது கேட்குது, நிறைய வைப்ரேஷன் கேட்குது. வேற எதுவும் பேசுங்க. இது போல இருக்கு. இப்போ கேளுங்க. இப்போ ஓகே. இப்போ சொல்லுங்க. ஓகே மேடம். லபதே சா தத காமான் மயைவ விஹிதான் ஹீதான். இப்போ கரெக்டா கேக்குதா பிரபு? கேக்குது மாதாஜி, பேசுங்க பேசுங்க. இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயல்கிறான். ஆனால் உண்மையில் இந்த நன்மைகளுக்கெல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுவையாகும். இதுல பகவான் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் தேவர்கள்கிட்ட போய் வழிபாடு செய்யறாங்க, ஆனால் கூட அதுக்குண்டான சக்தியை கூட நான் தான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. போன வாரத்துல மாதாஜி பிரபு எல்லாருமே தேவர்களை பத்தி சொன்னாங்க, வழிபாட்டை பத்தி. இப்போ பௌதிக இன்பத்துல அதிகமா பற்று வச்சிருக்கவங்க தான் நம்பிக்கையுடன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபடுகின்றார். ஆனால் அவங்க ஆசை பூர்த்தியானதுக்கு அப்புறம் அந்த வழிபாட்டை விட்டுட்டு போயிடுறாங்க. இது அவங்கள ஆசை நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த தேவரை கூட அவங்க எல்லாம் மறந்துடுறாங்க. ஆனா கடவுள் எல்லா ஜீவாத்துக்களுக்குமே தனிப்பட்ட சுதந்திரத்தை கொடுக்கிறார். ஆனால் அவர் எல்லாருடைய சுதந்திரத்திலுமே தலையிட விரும்புவதில்லை. நம்ம ஜட ஆசைகளை வளர்த்து கொள்ள விரும்பும் ஜீவாத்மாக்களுக்கு எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருந்து பகவான் அவர்களுக்கு தகுந்த ஏற்பாடை செய்து கொடுக்கிறார். தேவர்கள் உயிர்வாளிகள் இருவருமே பகவானுடைய அங்கங்கள் தான். தேவர்கள் பகவானுடைய பிரதிநிதி தான். நம்ம நாட்டில் முதல் மந்திரி, பிரதம மந்திரி எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே நிறைய இலாக்காக்கள்லாம் இருக்கு. அவங்க பிரதம மந்திரியுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் செயல்படுறாங்க. அதுபோல தேவர்களும் கூட பகவான் என்ன சொல்றாரோ அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, மலைக்கு ஒரு வருணன், வெளிச்சத்திற்கு சூரியன், வாயு பகவான், சந்திரன் போன்ற 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. பகவானுடைய சக்தியிலிருந்து தான் அவங்களுக்கு சக்தி கிடைக்குது. பகவானுடைய என்ன சொல்றாரோ அதுபடி தான் அவர் செய்கிறாரு. பொதுவாக என்ன செய்கிறாங்க, நமக்கு நோய் நிறைய இருந்ததுன்னா சூரிய பகவானை வழிபட சொல்கிறாங்க. கல்வி வேணும்னா சரஸ்வதியை வழிபட சொல்கிறாங்க. அழகிய மனைவி வேணும்னா உமாதேவியை வழிபட சொல்கிறாங்க. இது வேத சாஸ்திரங்களில் கூட இந்த முறைகள் சிபாரசு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. பகவான் என்ன காமிக்கிறாரு, விஸ்வரூபத்தின் மூலமாகவே அவருடைய பல்வேறு அங்கங்கள் தான் தேவர்கள்னு சொல்லி அர்ஜுனனுக்கே காட்டுறாரு. அதே போல தேவர்களும் ஜீவாத்மாக்களுமே கூட பகவானுடைய விருப்பத்தின் மூலம் தான் செயல்படுகின்றார்கள். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரம் எதுவுமே கிடையாது. பகவான் என்ன சொல்றாரு, பித்திருக்களை வழிபடுபவர்கள் பித்ருலோகத்துக்கு தான் போவாங்க, தேவர்களை வழிபடுபவர்கள் தேவலோகத்துக்கு போவாங்க, பூதங்களை வழிபடுபவர்கள் பூதலோகத்துக்கு போவாங்க. ஆனா என்ன வழிபடுறவங்க மட்டும்தான் எங்கிட்ட சேருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது போல பரமபுருஷ பகவானுடைய விருப்பம் இல்லாம தேவர்கள் கூட வரத்தை வழங்க முடியாது. உதாரணமாக இரண்யகசிப்பு கூட பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் தவம் புரிந்தாரு. ஆனா மூவங்களும் தகிக்க முடியாத அளவுக்கு கூட வெப்பம் தகிக்கும் போது பிரம்மா தான் அவருக்கு வரம் கொடுத்தாள். அவர் என்ன கேட்டாரு, மனிதனால சாகக்கூடாது, மிருகத்தால சாகக்கூடாது, வீட்டிற்குள்ள சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாது, எந்த ஆயுதங்களும் சாகக்கூடாதுன்னு என்று கேட்கும்போது பிரம்மா அவருக்கு வரத்தை கொடுத்துட்டாரு. ஆனா மூவுலங்களிலும் ஆட்சி செய்தாரு. விஷ்ணுவை எதிரியாகவே நினைச்சாரு. ஆனா என்ன பண்ணது, அவர் கேட்ட வரம் பூர்த்தியாச்சா? பூர்த்தி ஆகல. நரசிம்மமூர்த்தி அவதாரம் எடுத்து அவனை கொன்னுட்டாரு. எல்லாரும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆனா யாருக்குமே தெரியறதில்லை, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சொத்துக்களுமே பகவானுடையது தான். அது எல்லாமே அவருக்கு தான் சொந்தமானது. நமக்கு என்ன வேணுமோ பகவான் நமக்கு தேவையானதை நம்ம கர்ம பலனுக்கு ஏற்ப நமக்கு ஏற்கனவே பகவான் வழங்கி இருக்காரு. அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும். நம்ம பௌதிக லாபங்களுக்காக நம்ம தேவர்களை எல்லாம் வழிபடுறோம். இந்த பௌதிக சுகம் நிரந்தரமான கிடையாது, தற்காலிகமானது தான்
தற்காலிகமானதான் என்பதை நம்ம உயிர் ஜீவாத்மாக்களாக நம்ம மறந்து விடுகிறோம். அதனால தான் நம்ம பலபலமான இன்பங்களை தேடி தேடி ஓடுறோம். ஆனால் ஏதாவது நமக்கு சந்தோஷம் கொடுக்குதா? எதனாலுமே சந்தோஷம் கொடுக்கறது இல்லை. ஆனால் தூய பக்தர்கள் ஏதாவது வேண்டினால் கூட பகவான்கிட்ட தான் கேட்குறாங்க. அதே மாதிரி துருவ மகாராஜா கூட தன் தாத்தாவை விட பெரிய சொத்து வேணும்னு கேட்டாரு. ஆனால் பகவான் கொடுத்தாரு. ஆனால் அதை அவருக்கு ஆசைப்பட்டாரா? இந்த கண்ணாடி கல்லுக்கு போய் நான் ஆசைப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைச்சாரு. ஆனால் பகவான் அவருக்கு துருவலோகத்தையே கூட ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு. பகவானை வழிபடும் தூய பக்தர்களுக்கு பௌதிக ஆசைகள் பெரும் தடையானது. அதனால பகவான் அவர்களுக்கு பௌதிக செல்வங்களை அளிப்பதில்லை. அவர்கள் பகவானுடைய சேவையில் மட்டும்தான் ஈடுபடுகிறார்கள். எத்தகைய வசதிகள் தமக்கு வாழ்க்கையில் கிடைத்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் பகவானுடைய சேவையிலே தான் அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டுதான் ஆன்மீக நிலை. தேவர்களை வழிபடுவது பௌதீகமான நிலை. தூய பக்தர்கள் எப்பொழுதுமே பகவானுடைய தொண்டில் தான் ஈடுபடுவார்கள். சிற்றறிவு படைத்தவர்கள் மட்டும்தான் ஜடாசைகளில் விருப்பம் கொண்டு தேவர்களை வழிபடுவார்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ பகவான் சொல்ற கிருஷ்ணா சொல்லுவோம் இல்லையா, சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? நீங்கள் இவரை சொல்கிறீங்க, நீங்கள் கிருஷ்ணனை வழிபடுன்னு சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? விநாயகர்னு சொல்கிறார். இவர் முருகன்றார். எல்லாம் ஒன்று தானங்கன்றாங்க. நீங்கள் கிருஷ்ணன் சொல்கிறீங்க, அவர் என்ன சொல்கிறாரு? விநாயகன்றார், முருகன்றார், சிவன்றார். எல்லாம் என்னங்க, எல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்றார். இதுக்கு என்ன வித்தியாசம்? எப்படி சொல்லலாம்? நம்ம கேள்வி புரிஞ்சது இல்லையா? நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அவர் ஒன்று சொல்கிறார். அவ்வளோதான். நீங்கள் எக்ஸ்ன்னு சொன்னீங்க, அவர் ஒய்ன்னு சொல்கிறார். இவர் இசட்ன்றார். எப்படி டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும்? எல்லாம் ஒன்று தான் அப்படின்றார். எல்லா வழிபாடும் ஒன்று தான். எல்லா வழிபாடும் ஒன்றா? அது எப்படி இல்லை? சரி, ஓகே. நீங்கள் தானே மாதாஜி, நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டுக்கோங்க. இங்கே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் எல்லாருக்கும். எப்படி அது ஒன்றும் இல்லை? அது ஓகே. நீங்கள் அவரை முழுமுதற்கொள்ள சொல்கிறீங்க, நான் விநாயகரை சொல்கிறேன், இவர் முருகர் சொல்கிறார். அப்படி எல்லா சிவனரும் அப்படி எல்லாம் சொல்கிறாங்க. சரி சரி, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. வேற யாராவது? அதுதான் ஏற்றுக்கணும். ஓகே. அதே மாதிரி இப்போ மாதாஜி ஒரு பாயிண்ட் சொன்னாங்களா, இந்த ஹிரண்யகசிபு வழிபட்டாரு, பிரம்மாட்ட வாங்கினார்ல வரம். அப்போ அந்த வரம் வாங்கினது பிரம்மண்டா இருக்க முடிஞ்சுதா? அதனால தேவர்கள் குடிக்கக்கூடிய வரம் இந்த வாழ்க்கையோட இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். ஓகே, மேக்சிமம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். அவ்வளோதான், அதுக்கும் வராது. ஆனால் கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய வரம் அடுத்த பிறவி, எல்லா பிறவிலையும் வரும். துருவலோகம் போயிட்டு அப்படியே ஆன்மீகம் போயிட்டாரு. அவ்வளோதான். ஓகே. அதனால கிருஷ்ணர் கொடுக்கறது பெர்மனண்டா இருக்கும், தேவர்கள் கொடுக்கறது டெம்பரரி. இங்க இருக்கிற பாரத்தை இங்க வைப்பாங்க, ஆனா அவங்க கர்மாவை எடுக்க மாட்டாங்க. கர்மாவை யார்தான் எடுப்பாரு? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணமர்ஜா அகம் துவம் சர்வமாபிபி மோக்ஷிஷ்யாமி மாசுஷா. இதயத்தில் இருக்க அந்த அழுகை யாரும் எடுக்க முடியும்? கிருஷ்ணாவுடைய நாம தான் எடுக்க முடியும். மற்ற நீங்க விநாயகர் நாம சொன்னாலோ இல்ல முருகன் சொன்னாலோ இல்ல சிவன் சொன்னாலும் முடியவே முடியாது. நாமம் இந்த கர்ம கழியாது. அதாவது ரொம்ப அருமையான சொல்லம் இருக்கு. தப்போதான விரதாபிகி தைஸ்தானி காணி பூயந்தே தப்போதான விரதாதிபிகி நான் தர்மஜம் தத் ஹிருதயம் தப் அபிசாங்கிரி சேவையா. தைஸ்தானி காணி பூயந்தே தப்போதான விரதாதிபிகி. நம்ம தப்பம் தானம் இதெல்லாம் பண்ணலாம், அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது? இந்த பாவம் இதயத்தில் இருக்குல்ல, அந்த இதை எடுக்க முடியாது. சும்மா லேசா மேலோட்டல் என்ன இருக்கோ அதெல்லாம் அழிஞ்சிடும். மேலோட்டமா என்னென்ன அழுக்கெல்லாம் இருக்கோ அசுத்தங்கள் இருக்கோ அதெல்லாம் போயிடும். ஆனால் இதயத்தில் உள்ள அந்த ரூட்டு அது போகாது, எந்த வழிபாட்டுனாலும் போகாது. அது கிருஷ்ணருக்கு பாடங்களுக்கு சேவை பண்ணாதான் போகும். இதுதான் சாஸ்திரத்தில் முடியும். அதனால யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலையோ அவங்க முழுவதுமா என்ன பண்ண முடியாது? திருந்த முடியாது. அவங்ககிட்ட பௌதிக காலம் இருந்துக்கிட்டே தான். அதனால தான் ராவணன் அவ்வளோ தூரம் வழிபட்டான சிவனை கடைசியில் சிவன் என்ன பண்ணான்? பார்வதி அம்மா பார்த்து ஆசைப்படணும். ஏன்னா அந்த இதயத்தில் உள்ளது அழுக்கு போல. அந்த அரக்கன் எவ்வளோ தபஸ்யா பண்ணான், நம்மளால பண்ண முடியுமா? ஒரே ஒரு சுண்டு விரல்ல நிற்கணும். எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு, அதில் உயிரை விட்டுட்டு இருக்கான். ஒன்லி கூடு தான் இருக்கு, சதையெல்லாம் பிச்சு சாப்பிட்டுச்சு எறும்பு, அதில் உயிரை விட்டுட்டு இருக்கான் ஹிரண்யகசிபு.
அவ்வளோ தபஸ்யா நம்ம பண்ண முடியுமா? காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு சேன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதுவே நம்மளாம் முடியாது. நம்மளாம் ரொம்ப சாஃப்ட் பீப்புள்ஸ். ஓகே, அப்படி தபஸ்யா பண்ணுறான் அவன். எவ்வளோ தூரம் அவனுக்கு டிட்டர்மினேஷன் இருக்கும். ஆனால் அவனுக்கு என்ன ஆகலை, மனசில் அழுக்கு போகலையே. நம்ம யாருக்கு தான் அழுக்கு போவோம். ஆனால் அந்த 5 வயசு பையனுக்கு அழுக்கு போயிடுச்சு. பிரகலாத் மகாராஜா, தூர மகாராஜாக்கெல்லாம் அழுக்கு கிடையாது. ஏன்னா அந்த பகவானுடைய நாமத்தை சொல்கிறாங்க. ஆனால் பகவான் நாமத்தை சொன்னால் மற்றவன் தான் அந்த அழுக்கு போகும், பகவான்கிட்ட போக முடியும். மற்ற எல்லா பெனிஃபிட்ஸும் டெம்பரரி. அதனால தான் தேவ வழிபாடு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, பக்தர்கள் தேவ வழிபாடுக்கு போக மாட்டாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அருமையாக இருந்த கிளாஸு. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற வைஷ்ணவர்கள் ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா.